ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ அம்பாள் பைப்லைன்ஸ். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் காரமலை தான். ஸோ இந்த சைட்டில் என்ன அப்ளிகேஷன்னா சிங்கிள் சிலிண்டர் சிங்கிள் கிச்சன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் கிரேட் 1 காப்பர் பைப் வித் இன்சுலேட்டட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் 2 நாசில் வால் கொடுத்துருக்கோம். கிச்சன் ஏரியாவில் ஒரு நாசில் வால், அதே மாதிரி சிலிண்டர் ஏரியாவில் ஒரு நாசில் வால் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கிளாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த ஸ்டெப் கிளாம்னா பெரும்பாலும் நம்ம வந்து போர்ட்டிக்கோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸை தவிர்த்து இப்போ வந்து இந்த சிலிண்டர் ஏரியா மறைஞ்சு வருதோ அந்த பக்கத்துல நம்ம வந்து ஸ்டெப்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ரூம் கிச்சனை ஒட்டின மாதிரி தெற்கு பக்கத்துல இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கிழக்கு பக்கம் இருக்குது. ஸோ அது பெருசா நமக்கு ஒன்றும் பைப் லைன் தனியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம பைப் கொடுத்தோம்னா பைப் மேலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெயிண்ட் என்ன பெயிண்ட் பண்றாங்களோ அந்த பெயிண்ட் வந்து சேர்த்து அடிச்சிருவாங்க. இன்விசிபிளா தான் இருக்கும் லைன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வச்சிருக்காங்க, இதுக்கு பக்கத்துல அந்த அம்மிக்கல், இதுக்கு பக்கத்துல ஒரு ஜிங்க் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை வந்து அவங்க சிலிண்டர் வைக்கிறக்கா இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு சைட்டை பொறுத்துக்கும் இந்த சிலிண்டர் ஏரியாவும் சரி, அதோட பைப் டிஸ்டன்ஸும் சரி ஒரு மாறும். ஸோ சில சைட்ல வந்து 3 அடி முடிஞ்சிடும் இந்த ரன்னிங் ஃபீட். சில சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 50 அடி 150 அடி எல்லாம் கூட போகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எதனால அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல சிலிண்டர் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பொறுத்து தான். சில இடத்துல வந்து நம்ம நிறைய வீடியோல பார்த்துருக்கோம், காம்பவுண்டுக்கும் வீட்டு சோத்துக்கும் இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடி தான் இருக்கும். வேற எந்த பக்கமுமே வந்து இடம் இருக்காது நமக்குள்ள. ஸோ இப்போ இந்த சிலிண்டர் வைக்கிறதுக்கும் சில வாஸ்து இருக்குங்க. அதாவது அக்னி மூலையிலையும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வாயு மூலையிலையும் சொல்லுவாங்க. இந்த வாஸ்துபடி நீங்க சிலிண்டர் வைக்கணும்னா இந்த 2 ஏரியால தான் வைக்கணும். ஸோ இதை தவிர்த்து எனக்கு வாஸ்து பிரச்சனை இல்லை அப்படின்னா ஸோ வேற எங்க சிலிண்டர் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாங்க. ஸோ ஒரு சில பேர் எனக்கு ஹாம்பு கொடுத்துருவாங்க, சில பேர் வந்து எனக்கு டேபிள் டாப்ல வால்வு கொடுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு கபோர்டுக்குள்ள வால்வு வச்சிருங்க, குக்டாப்ல வச்சு கொடுத்துருங்க பர்னர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டை பொறுத்தும் உள்ள கிச்சனுக்குள்ளேயே அப்ளிகேஷன் மாறும். அதே மாதிரி சிலிண்டர் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாறுங்க. கிச்சனுக்குள்ள என்ன அப்ளிகேஷன்னா கபோர்டு கீழே வால் பிளஸ் வந்து குக்டாப்ல வந்து பர்னர் யூஸ் பண்ண போறாங்க. குக் மேல வந்து டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பர்னர் வந்துடும். ஸோ கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கபோர்ட்ல கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி டிராயர்ல கொடுத்துருப்போம், இல்லைன்னா பக்கத்து கேபின்ல கொடுத்துருப்போம். ஸோ இந்த டிராயர்ல இதை வைக்கிற மாதிரி நமக்கு இங்க ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால நம்ம பக்கத்து கேபின்ல கொடுத்து அங்கிருந்து நம்ம வந்து சுரக்ஷா ஹவுஸ் மேல எடுத்து அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பர்னர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கைஸ், இப்போ இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான கேஸ் பைப் லைன் வேணுமா? ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ உடனே ஸ்ரீ அம்பாள் பைப் லைன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் வேணும்னா மறக்காம அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.